Hey guys, hello everyone, welcome to Study Polity. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இதை ரெண்டு பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஒன்று காம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, இன்னொன்று ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் பார்த்துருப்போம். எம்என் ராய் ஃபர்ஸ்ட் பர்சன் டு சஜஸ்ட் த ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எந்த இயரில் பார்த்திங்கன்னா இன் 1934. அண்ட் இன் 1935 இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒஃபிஷியலாக டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணணும் டு ஃப்ரேம் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு. அண்ட் இன் 1938 ஜவஹர்லால் நேரு ஆன் பிஹாஃப் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ண கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மெம்பர்ஸாக வெறும் இந்தியன்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அவுட் சைடு இன்டர்ஃபரன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, அதாவது பிரிட்டிஷ் இன்டர்ஃபரன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது சொல்லிட்டு 1938 ஜவஹர்லால் நேரு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வில் பி எலெக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். இதுக்கு முன்னாடி நம்ம கிராண்டட் ஃப்ரான்ச்சைஸ் சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் ஓட்டிங் ரைட் தந்திருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்க கிட்ட, எஜுகேட்டட் பர்சன் கிட்ட ஆர் டேக்ஸ் கட்டுறவங்க கிட்ட மட்டும் ஓட்டிங் ரைட் இருந்திருக்கும். அடல்ட் ஃப்ரான்ச்சைஸில் எல்லாருக்குமே ஈக்குவல் ஓட்டிங் ரைட் தரப்படும். அண்ட் இந்த டிமாண்ட் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபைனலாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணாங்க. எப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா இன் 1940. ஏன் 1940 அக்செப்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா த டியூரேஷன் ஆஃப் 1939 1945 வரைக்கும் வேர்ல்டு வார் 2 போயிட்டு இருந்துச்சு. ஸோ பிரிட்டிஷ் இந்தியன்ஸ் பிரிட்டிஷ்காக ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் ஆஃப் 1940 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இன் 1942 சர் ஸ்டஃபோர்ட் ட்ரிப்ஸ் இந்தியாவுக்கு வந்தாங்க ஒரு டிராஃப்டிங் ப்ரப்போசலோட. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அண்ட் இதை எப்போ அடாப்ட் பண்ணலான்னா ஆஃப்டர் த வேர்ல்டு வார் 2 அப்படி சொல்லிட்டு. பட் இதை இந்தியன் பார்ட்டிஸ் நிறையா பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க. அண்ட் எம்கே காந்தி, அதாவது மகாத்மா காந்தி இதில் என்னன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா போஸ்ட் டேட்டட் செக் இன் அ க்ரஷிங் பேங்க் அப்படி சொல்லி இந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் முஸ்லீம் லீக் இந்தியாவை ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ண சொன்னாங்க. ஒன்று ஒரு பார்ட் பாகிஸ்தான், இன்னொரு பார்ட் இந்தியா வித் 2 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அதாவது பாகிஸ்தானுக்கு ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, இந்தியன்ஸ்க்கு ஒரு தனி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படி சொல்லிட்டு. பட் இந்த ஐடியா ஆஃப் 2 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கேபினெட் மிஷன் ரிஜெக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் காம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பற்றி பார்க்க போகிறோம். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா நவம்பர் 1946 ஃபார்ம் ஆச்சு அண்டர் த ஸ்கீம் ஃபார்முலேட்டட் பை கேபினெட் மிஷன் பிளான். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா 389. இதில் 296 சீட்ஸ் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அலாட் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் 93 சீட்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு அலாட் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் இந்த 296 சீட்ஸ் 292 சீட்ஸ் 11 கவர்னர் ப்ராவின்சஸ்க்கு அலாட் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் 4 சீட்ஸ் 4 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்க்கு அலாட் பண்ணப்பட்டுச்சு. ஈச் ஒரு சீட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஈச் ப்ராவின்ஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்க்கு எவ்வளோ சீட் கொடுத்தாங்கன்னா பேஸ்ட் ஆன் தேர் பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷன். ஸோ இப்போ உள்ள எலெக்ஷன்லேயும் அப்படி தான், பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷனில் தான் ஈச் ஸ்டேட்டுக்கு எவ்வளோ சீட்ஸ் அப்படி சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ் வேர் டு பி டிசைடட் பை 3 பிரின்சிபல் கம்யூனிட்டிஸ். என்னென்ன பிரின்சிபல் கம்யூனிட்டிஸ் பார்த்தோன்னா முஸ்லீம், சீக்ஸ் அண்ட் ஜென்ரல் பாப்புலேஷன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் சிம்பிளாக முஸ்லீம் மெம்பர் எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னா முஸ்லீம் பாப்புலேஷன் மட்டுமே அவங்களுக்கு ஓட் பண்ணி அவங்கள வின் பண்ண வைப்பாங்க. அதே மாதிரி தான் சீக்ஸுக்கும் சீக் பாப்புலேஷன் மட்டும் அந்த சீக் மெம்பருக்கு ஓட் பண்ணி வின் பண்ண வைப்பாங்க. அண்ட் இன் ஜென்ரல் பாப்புலேஷனில் யாரெல்லாம் ஓட் பண்ணுவாங்கன்னா முஸ்லீமையும் சீக்ஸையும் தவிர்த்து ஜென்ரல் பாப்புலேஷனில் ஓட் பண்ணி அந்த மெம்பரை வின் பண்ண வைப்பாங்க. அண்ட் ஓட்டிங் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ இதை ப்ரெசண்ட்டாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும்னா நம்ம பிரசிடென்டல் எலெக்ஷன் இந்த மெத்தடில் தான் நடக்குது, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ இதை சிம்பிளாக இப்போதைக்கு சொல்லணுன்னா ஒரு பர்சன் எத்தனை பேருக்கு வேணாலும் ஓட் பண்ணலாம். எவ்வளோ மெம்பர் நிற்கிறாங்களோ அவ்வளோ மெம்பருக்கும் ஓட் பண்ணலாம். பை ப்ரிஃபரன்ஸ் பேஸில் ஓட் பண்ணுவாங்க. அதுதான் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட். நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நாமினேட் செய்யப்படுவாங்க அந்த ஈச் பிரின்ஸ்லி ஸ்டேட்டோட ஹெட்டால்.
தட்ஸ் வை வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து மெம்பர்ஸ் வேர் டு பி இன்டைரக்ட்லி எலெக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் ப்ரொவின்ஷனல் அசம்பிளிஸ். ஸோ அகெயின் நம்ம பிரசிடென்டல் எலெக்ஷனை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நம்மளோட எம்எல்ஏ அண்ட் எம்பிஸ், நம்ம சூஸ் பண்ண எம்எல்ஏ எம்பிஸ் வந்து பிரசிடெண்ட்டை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன், இதை வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லுவாங்க. சேம் வே தான் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மெம்பர்ஸ்க்கும் நான் நினச்சேன் இன்டைரக்ட்லி எலெக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் ப்ரொவின்ஷனல் அசம்பிளிஸ் அப்படி சொல்லுவாங்க. இதனால தான் வந்து நம்மளோட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து நிறைய பேரால் கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஹெல்ட் இன் ஜூலை டு ஆகஸ்ட் 1946. இந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து எலெக்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஹெல்ட் ஆச்சு. அண்ட் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து 208 சீட் வின் பண்ணிச்சு. முஸ்லீம் லீக் 73 சீட்ஸ், இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து 15 சீட்ஸ் வின் பண்ணாங்க. ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன கவனிக்கணும்னா வந்து முஸ்லீம் லீக் வந்து எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதை வந்து நம்ம கவனிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 93 சீட்ஸ் வந்து வேர் அலாட்டட் டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக. பட் இந்த சீட்ஸ்லாம் வந்து ஃபில் ஆகலை. இவங்க வந்து தூரமாகவே இருந்தாங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கிட்டேருந்து. ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் வந்து யார் கவர்ன் பண்ணுறாங்கன்னா வந்து கிங். ஸோ இப்போ வந்து ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரி வந்து உருவாச்சுன்னா வந்து இங்கே இந்த கிங்கோட பவர்லாம் வந்து பறிக்கப்படும். ஸோ இதுக்கு பயந்து வந்து இவங்க இதில் வந்து தூரமாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அசம்பிளி கம்ப்ரைஸ்ட் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. எல்லா தரப்பு மக்களினரும் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அதாவது ஹிந்துஸும் சரி, முஸ்லிம்ஸும் சரி, சீக்ஸ், பாசிஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஸ்கெட்யூல் காஸ்ட், ஸ்கெட்யூல் ட்ரைப்ஸ், இன்க்ளூடிங் ஆல் விமன் ஆஃப் தீஸ் செக்ஷன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் இதில் மெஜாரிட்டி யார் இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அண்ட் இண்டூஸ் தான் வந்து மெஜாரிட்டியாக இந்த இதில் வந்து இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து அசம்பிளி இன்க்ளூடட் ஆல் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ், இந்தியாவில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸும் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருந்தாங்க. பட் 2 பேரை தவிர்த்து, யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து மகாத்மா காந்தி அண்ட் முகமது அலி ஜின்னா. இவங்க 2 பேருமே வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மேஜர் பார்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எப்போ நடந்துச்சுன்னா வந்து டிசம்பர் 9th 1946. அகெயின் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து எப்போ நடந்துச்சுன்னா டிசம்பர் 9th 1946. அண்ட் இது எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணாங்க பார்த்திங்கன்னா 211 பேர் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. 211 மெம்பர்ஸ் வந்து இந்த மீட்டிங்கை வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணோம். முஸ்லீம் லீக் வந்து இதை பாய்காட் பண்ணாங்க. இந்த மீட்டிங்கை வந்து பாய்காட் பண்ணாங்க. அவங்க வந்து இந்த மீட்டிங்கை வந்து அட்டென்ட் பண்ணல பை டிமாண்டிங் அ செப்பரேட் ஸ்டேட் ஆஃப் பாகிஸ்தான். ஸோ எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மீட்டிங்கில் வந்து அவங்க வந்து பாய்காட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, வெரி இம்பார்ட்டண்ட்டு நேமு. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா த ஓல்டஸ்ட் மெம்பர் வாஸ் எலெக்டட் ஆஸ் அ டெம்ப்ரரி பிரசிடெண்ட். இது வந்து ஏன் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸு. ஓல்டஸ்ட் மெம்பரை வந்து இவங்க வந்து டெம்ப்ரரி பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் பண்ணாங்க. அண்ட் 11th December 1946 வந்து இவர் கீழேயே வந்து ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷன் மூலமாக வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடெண்ட்டாக சூஸ் செய்யப்பட்டாங்க. அண்ட் HC முகர்ஜி வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணப்பட்டாங்க. அண்ட் சர் BN ராவ் வந்து கான்ஸ்டியூஷனல் அட்வைசராக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து மேஜர் பார்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.